வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ரால்ஸ் வித் யூ வெல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரகுமான் டிவிலியர்ஸ் அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம நேற்று தான் ஆர்சிபி பத்தி அப்புறம் டிசி பத்தி போட்டுருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் பார்த்துருங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம எம்ஐ அண்ட் எஸ்ஆர்ஹெச் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். எம்ஐ அதை பத்தி ஸ்டார்டிங்லேயே எடுத்து விடுறா ரகுமான் டிவிலியர்ஸ் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஆர்ஹெச்ல இருந்து போவோம். அதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே அந்த கீழே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா வீடியோ 4 பேருக்கு போய் சேரும். ஸோ வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச்சுக்கு போயிடுவோம். போன வருஷம் பில்டப் ஆக போக பில்டப் எஸ்ஆர்ஹெச்சுக்கு நாங்கள் வந்தா 300 அடிக்க போறோம் 400 அடிக்க போறோம்ட்டு தான் வந்தாங்களே. அந்த மைண்ட் செட்டாலே வந்து அவங்க அடி வாங்கினாங்க. என்னை பொறுத்த வரையும் எல்லா மேட்சும் எல்லாரும் 300 அடிக்க முடியாது. ஆப்போனன்ட்லயும் பவுலர் இருக்காங்க, இந்த கரெக்டான பவுலருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடணும். அது எதுவுமே இல்லை, வந்தோன்னே சுத்த போறான் அப்படின்ட்டு ஹெட்டும் அபிஷேக் சர்மா அந்த முந்தின சீசன் ஆடின மாதிரி அதே ஃபார்முலா கொண்டு வர பார்த்தாங்க. பட் பயங்கரமா அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ வந்து லேட் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அவங்க அந்த இதை பிடிச்சாங்க, அந்த ட்ரிக்கை. சரி, நம்ம கண்டிஷன் தகுந்த மாதிரி ஆடுவோம், ட்ராக் நல்லா இருந்துச்சுன்னா அப்ப வந்து நம்ம ஆக்சிலேட் பண்ணி போலாம், மற்றபடி கண்டிஷன் தகுந்த மாதிரி ஆடுவோம் அப்படின்ட்டு அவங்க பண்ணாங்க. அதே மாதிரி நல்லா ஈஷான் மலிங்காலாம் நல்லா ப்ராமிஸ் காமிச்சாரு லேட் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல. அப்புறமேட்டு காமிந்து மெண்டிஸ் ஒரு மேட்ச் அடிச்சாரு. அனிகேத் வர்மா செம பேட்டிங் ஆனாரு. ஜீசான் அன்சாரி கடைசியா கொண்டு வந்தாங்க, அவருமே சூப்பரா போட்டாரு. ஸோ ஃபேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஃபார்ம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங்ல வந்து அவங்களுக்கு எதுவுமே பெருசா போல, அதனாலே வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. ப்ரோ அதேதான் ப்ரோ. லைக் நம்ம சொன்ன மாதிரி நீங்க எல்லா மேட்சும் 300 அடிக்கணும்னு போறப்போ எத்தனை வாட்டி பேக் ஃபயர், நிறைய வாட்டி பேக் ஃபயர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. சொல்ல போனோம்னா எத்தனை வாட்டி அவங்க அந்த 250 மேல போயிருப்பாங்கன்னா 4-5 வாட்டி தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி அதனால என்ன ஏர்லியா விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிடுவாங்க. போன வாட்டி அதே மாதிரி அவங்க ரொம்ப லைக் ப்ராமிசிங்கா வந்து இஷன் கிஷன் எடுத்தாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்சே நல்லா தெரிக்க விட்டு இருந்தாரு. சரி அப்படியே போகுமான்னு பார்த்தா அங்க ஒரு டிப்பா இருக்கு. அங்க இருந்து லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல திரும்ப ஆர்சிபி கூட கொஞ்சம் அடிச்சு திரும்ப மேல வந்திருப்பாங்க. சோ அந்த அப்ரோச்சை வந்து இந்த வாட்டியுமே வந்து அதே லைக் ஓகே எல்லா பாலும் அடிக்க போறேன், எல்லா ஓவரையும் அடிக்க போறேன்னு நினைச்சா அது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. மேபி அதே மாதிரி அவங்க லைக் பிட்ச் அனலைஸ் பண்ணிட்டு நல்ல பவுலர் போடுறாங்க, நல்ல பாலா அதுக்கு நான் லைக் ஒரு சிங்கிளோ இல்ல லைக் அந்த பாலை தாண்டிட்டு எப்பெல்லாம் கரெக்டான பால் கிடைக்குதோ அதை அடிச்சு அந்த மைண்ட் செட்ல போயிட்டா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா அது கஷ்டம் ப்ரோ. அங்க இறக்குற 3 பேர் அந்த 3 பேரை பார்த்தா அவங்களை யார்கிட்ட போய் நீங்க வந்து ஒரு 2 பால் ஸ்ட்ரோக் வச்சு ஆடினா யார் கேட்க போறா, வாய்ப்பே இல்லை. அதனால அவங்க அதே அப்ரோச் தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. எஸ்ஆர்ஹெச் வந்து கண்டிப்பா மைண்ட் செட் சேஞ்சே இருக்காது. அந்த கிரவுண்டு 300 அடிக்கணும், இந்த வருஷமாவது 300 அடிக்கணும்னு தான் வருவாங்க. எல்லா மேட்சும் அக்ரெசிவ் அப்ரோச் தான் எடுப்பாங்க. டாப் ஆர்டர் நீங்க சொல்ற மாதிரி நீங்களே பேட்டை பிடிச்சி கட்ட போடுனாலும் போட மாட்டாங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்க அதே அப்ரோச் தான் ஆட போறாங்க. அதுக்கப்புறம் கிளாசனும் சரி அதே மாதிரி தான் ஆட போறாரு. பாப்போம், அவர் இன்டர்நேஷனல் டச்லாம் நடுவில் இல்லாதனால, இன்டர்நேஷனல்லாம் ரிட்டைர்மெண்ட் சொன்னதுனால இந்த வருஷம் எப்படி இருப்பாருன்னு தெரியல, எந்த மாதிரி ஆடி இருப்பாருன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடிஷனலா லிவிங்ஸ்டன் வந்திருக்காரு, நம்ம ஸ்குவாட் பார்க்கும்போது ஃபுல்லா பார்த்துடலாம். அப்புறம் ஃபினிஷ் பண்ணி கொடுக்க அனிகேத் வர்மா இருக்காரு. ஸோ ஓவராலா பேட்டிங் நல்லா தான் இருக்கு. ஓகே, ஒரு ரஃபா ஒரு பிளேயிங் லெவன் போட்டு வச்சிருக்கோம். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, லியாம் லிவிங்ஸ்டன், ஹென்ரிக் கிளாசன், அனிகேத் வர்மா, பேட் கமின்ஸ் வந்து ஆல்ரெடி ஹேசல்வுட் மாதிரி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஆட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவரோட ஆப்சன்ஸ் வந்து இஷான் கிஷான் தான் கேப்டன்சி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அபிஷியலா வந்துருச்சான்னு தெரியல, பட் அவர் தான் மோஸ்ட் லைக்லி டு கேப்டன். அப்புறமேட்டு ஹர்ஷ் துபே லெப்டா மாத்ராக்ஸ் அவர் போட்டிருக்கேன். ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனத்கட், இம்பாக்ட் சப்ல வந்து ஜீசான் அன்சாரி போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஹெட் கண்டிப்பா எல்லா மேட்ச்ல நான் கூட ஒரு ஏதாவது ஒரு மேட்ச் பிடிச்சாருன்னா அந்த மேட்ச் வச்சு பவுலர்ஸ் எல்லாம் ஊர்னு உடிச்சு அமைச்சிருவாரு. சோ 2 பேருமே சொல்ல போனா 2 பேருக்கும் ஒருத்தவங்க இன்னும் மிரர்ல பாக்குற மாதிரி தான் அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் ஆட போறாங்க. பேட்டிங் கீழே வரவரும் சும்மா இல்ல. இஷன் கிஷன் வந்து இன்டர்நேஷனலே அப்படிதான் ஆடுறாரு. இவங்க ஐபிஎல் அப்படியே வந்துட்டு என்னடா லைக் ஜார்க்கண்ட் எல்லாம் ஜெயிக்க வச்சுட்டு இந்த வாட்டி என்ன ரொம்ப பிக்சர்ல இல்லாதவரு திடீர்னு ஜார்க்கண்ட் நல்லா விளையாடி அப்படியே உள்ள வந்தாரு. என்னடா பெரிய டிஃபரன்ஸ் வர போகுதுன்னா வந்த மேட்ச்ல இருந்து நிறைய மேட்ச் நடுவுல கொஞ்சம் மேட்ச் ஆடல, பட் இருந்தாலும் அடிக்கிறப்பெல்லாம் இந்த வாட்டி நிறைய பால் லைக் யார் வேணாலும் போடுங்க நான் பாட்டு அடிக்க போறேன்னு ஏறி வந்து ஃபர்ஸ்ட் பால் அடிக்கிறத பாத்துட்டு இருக்கோம். இது முடிச்சுட்டு நம்ம கிளாசன் போனாலுமே எனக்கு கிளாசன் மேல இன்னுமே அந்த பிலீஃப் இருக்கு ப்ரோ. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் அவர் எப்படியுமே வந்து அந்த டீம்ல ப்ராப்பரா ஸ்பின் ஹிட்டிங்னா அவர் தான் ஆட போறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டியுமே அவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்துட்டே இருக்கும். ரொம்ப இல்லைனாலும் கண்டிப்பா அவரோட ஸ்டெபிலிட்டியா லைக் ஒரு ஸ்டேபிள் இன்னிங்ஸ் ஆடுவார்னு நினைக்கிறேன். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு நீங்க சொன்ன மாதிரி போன வாட்டி ஆஃப் சீசன் தான். லைக் அவர் அதுக்கு முந்த வருஷத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த முந்த வருஷம் ரொம்ப ப்ராமிசிங்காவே இருந்தாரு. 2-3 மேட்ச்ல வந்து மேட்ச் நீங்க கூட ஆடி இருந்தாரு. அதே மாதிரி பவுலிங்லயும் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். போன வருஷம் ரெண்டுமே ஒர்க் ஆகல, பட் இந்த வாட்டி எனக்கு அகெயின் வந்து அவர் ஒரு
ஒரு நல்ல சீசனா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் அவருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்தியா டீம்லயுமே சான்ஸ் இல்லாத போறதுக்கு காரணம் வந்து போன வாட்டி ஐபிஎல்ல வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸ் வரல. சோ இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் அவர் விளையாடுவார்னு நினைக்கிறேன். தருமா ரொம்ப ப்ராமிசிங்காவே இருந்தாரு போன வருஷம் நம்ம பாத்துருந்தாலே. லைக் நல்ல ஃபைண்டு அவங்களுக்கு. அதே மாதிரி ஒரு வாட்டி டெல்லி கூட தான் நினைக்கிறேன் ஸ்டார்க் வந்து early-ஆவே விக்கெட்ஸ் பிக் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் ஒருத்தர் மட்டுமே அந்த மேட்ச்ல நல்லா பேட்டிங் பண்ணி கொஞ்சம் லைக் அந்த மேட்ச்ல ஒரு நல்ல டார்கெட் வந்து எஸ்ஆர்எச் போறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். So ரொம்ப ப்ராமிசிங்காவே இருந்தாரு ப்ரோ. நிறைய வாட்டி அந்த குவிக் ஃபயர் கூட ஆடிந்தாரு நினைக்கிறேன். ஆர்சிபி கூட ஒரு மேட்ச்ல ஒரு 9 balls 25 runs லைக் நல்ல 6 ஹிட்டர் அவரு. நீங்க 6 ஹிட்ஸ் எல்லாம் பார்த்தாலும் சும்மாலாம் அந்த லைக் பவுண்டரி லைன்க்குலாம் போகுது, நல்லாவே தூக்கி அடிச்சா வெளியே அடிச்சிடுறாரு அவரு. அதே மாதிரி இந்த வாட்டியுமே அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓவராலா எனக்கு எஸ்ஆர்எச் பேட்டிங் நான் ஓவராலா சொல்லிடுறேன். ரொம்ப எனக்கு ஓகே, எல்லாருமே நல்ல பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம், அவங்க கிவன் டேல மேட்ச் வின்னர்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா ரொம்ப ஒன் டைமென்ஷனலா இருக்கு. எல்லாருமே நான் வந்து அடிக்க போறேன் சுத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி பேட்ஸ்மேன்ஸாவே இருக்காங்க. யாருமே அந்த இடத்துல வந்து நின்று ஆடி கொடுக்க போறேங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இல்ல. அந்த ஓவரால் லைனப் எடுத்து பாத்தீங்கன்னா அகைன் போன வருஷம் வந்து அவங்களுக்கு அந்த அப்ரோச்ல போய் நிறைய அடி வாங்கின அப்புறம் தான் காமிந்து மெண்டிஸை கொண்டு வந்து அந்த அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்தாங்க. டபுள் டியூட்டி பிளேயருங்கிற ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்தாங்க. அந்த ஸ்டெபிலிட்டி வந்து இந்த வருஷம் இருக்காது அப்படின்னு தோணுது. அகைன் எல்லாரும் தான் அடிக்க தான் போறாங்க. அகைன் ஆப்போனன்ட்ல விக்கெட் கண்டிப்பா இந்த அப்ரோச் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா விக்கெட் உழுவதான் போகுது. சொல்ற மாதிரி இஷான் கிஷன் அண்ட் அபிஷேக் சர்மா நல்ல பிளேயர்ஸ் தான். பட் வந்து நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ண ரீசனா இருந்தது வந்து சஞ்சு சாம்சன், அந்த டபுள் டியூட்டி பிளேயர், அந்த டபுள் கியர்ல ஆடுற ஒரு பிளேயர் இருந்தாதான் அந்த டீமுக்கு ஒரு பிளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ஒரு திலக் வர்மா மாதிரி ஒரு பிளேயர், ஒரு சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பிளேயர்லாம் இருந்தாதான். இந்த டீம்ல வந்து அதை என்னால பார்க்க முடியல. ஸோ வந்து ரொம்ப ஒன் டைமென்ஷனல் அட்டாக் மாதிரி இருக்கு. அடிச்சா 250 இல்லாட்டி 130 ஆல் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. ஓகே, என்ன கேட்டேன்னா நம்ம இப்போ சப்ஸ்டியூட் டிஸ்கஸ் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். லிவிங்ஸ்டனுக்கு பதில் ஸ்ட்ரைட்டாவே அந்த கமிந்து மெண்டிஸ்க்கே போகலாம். ஏன்னா அவரு இல்ல போலாம். நான் எதனால சொல்றேன்னா பவுலிங் வந்து லாஸ்ட் இயரே பார்த்தோம். ஒரே மேட்ச்ல வந்து ஆஃப் ஸ்பின்னும் போட்டாரு, ஆர்த்தோடாக்ஸும் போட்டாரு. பேட்டிங் நீங்க சொல்ற மாதிரி ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு, பொறுமையா ஆடக்கூடிய ஆளு. லிவிங்ஸ்டன் போனா எஸ் பவுலிங் வந்து கண்டிப்பா ஒரு 3-4 ஓவர் போட்டு கொடுப்பாரு, கொடுக்குறப்ப விக்கெட்டும் எடுப்பாரு. ஆனா பேட்டிங்ல வந்து ட்ரஸ்டே பண்ண முடியல. ரொம்ப போர் பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல் எடுத்து பார்த்தோன்னா வெரி ரேர்லி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ அப்படி பாக்குறப்ப ஸ்ரீலங்கன் பிளேயரு கொஞ்சம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் ஸ்ரீலங்காலேயும் இருக்கும். சில பிச்சர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஆனா ஆமா, எஸ்ஆர்எச் பிட்ச்னா எனக்கு தெரிஞ்சு லிவிங்ஸ்டனுக்கு நல்லாவே சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டிங் ட்ராக்கா தான் இருக்கும். பார்க்கலாம், ஒரு 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் லிவிங்ஸ்டன் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஒருவேளை கிளிக் ஆகல, ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா மாத்தி போட்டு கமிந்து மெண்டிஸ் கொண்டு வந்துடலாம். ஏன்னா அவர் கிளிக் ஆகலன்னா மேலேயுமே விக்கெட் ஏர்லியரா விட்டுருக்காங்கன்ற மாதிரி மீனிங் தான் வரும். ஸோ கொலாப்ஸ் ஆச்சுன்னா பேட்டிங்கே கண்டிப்பா கமிந்து மெண்டிஸ்ல வருவாரு. நீ சொல்றது கரெக்ட் தான். ஒரு அவுட் சைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தா கமிந்து மெண்டிஸ் தான் ஆடணும். ஆனா லிவிங்ஸ்டனுக்கு அவங்க ரொம்ப அக்ரெசிவா போனாங்க இந்த ஆக்ஷன்ல. ஒரு ஃபர்ஸ்ட்ல வந்து அன்சோல்டா போயிட்டாரு. செகண்ட் ரவுண்ட்ல தான் வந்தாரு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து 13 crores வரையும் போய் அவரை பிக் பண்ணாங்க. ஸோ வந்து அவ்வளவு பட்ஜெட் போட்டு ஒரு பிளேயர் எடுத்துட்டு வெளியில எல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா வரதோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபெயிலியர்ஸ் வர வர மேபி லேட்டர் டோர்னமெண்ட்ல வந்து மாத்துவாங்க. அதுக்குள்ள டோர்னமெண்ட் முடிஞ்சிடும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு டைரக்டா லிவிங்ஸ்டன் தான் ஆடுவாங்க. பவுலிங்ல நீ சொல்ற மாதிரி இவருமே லெக் ஸ்பின் போடுவாரு, ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஆனா மோர் எஃபெக்டிவ்னா காமிந்து மெண்டிஸ். அதே மாதிரி பேட்டிங்ல இவங்க டீமுக்கு யார் தேவைன்னா காமிந்து மெண்டிஸ். ஆனா அவங்க லிவிங்ஸ்டன் தான் ஆடுவாங்க. பவுலிங் பாத்துருவோம். பவுலிங் தான் பிக்கஸ்ட் கன்சர்ன் என்னை பொறுத்த வரையும். நான் இப்ப அஷ்தூபே போட்டு வச்சிருக்கேன். இல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்க. லெஃப்டா மாத்துறா பவுலிங் நீ போட்டுருக்க பிளேயிங் லெவன் அந்த ஜேத உனக்கட் பார்த்ததுமே எனக்கு ஏன்னா அவ்வளவுதான் இருக்கா உங்கள்கிட்ட ஸ்டாக்கேன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, பெருசா இல்ல. நம்ம பேக்கப் போட்டு ஒரு அடி அடிச்சாரு. அப்பயே எனக்கு வந்து உனக்கட் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் போர் பர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க அப்படியே சொல்லு, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஹர்ஷல் பட்டேல், ஜெயதேவ் உனட்கட், பேட் கமின்ஸ் போட்டிருக்கேன். ஆனா வந்து பேட் கமின்ஸ் வந்து ஃபியூ மேட்சஸ் ஆட மாட்டாரு. ஜாக் எட்வர்ட்ஸும் ரூல்ட் அவுட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 2 பிளேயர் காலி. ஈஷான் மலிங்கா நல்ல சான்ஸ் அவருக்கு, அவர் விளையாட வச்சா. ஆனா அவங்க எனக்கு பேட்டிங்கும் வேணும் பவுலிங்கும் வேணும்னு பிரைடன் காஸ் போனாலும் நான் வந்து சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன். ஆனா ஈஷான் மலிங்காக்கு போகணும். ஆனா அவங்க இப்படி ஒரு அப்ரோச் எடுத்தாலும் ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் இம்பாக்ட்ல வந்து ஜீசான் அன்சாரி. ஓகே, இதான் அவங்க பவுலிங்கு. பேட்டிங் எந்த அளவுக்கு பேட்டிங் பார்க்கும்போது ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டர் இருக்கோ, அந்த பேட்டிங் இந்த பவுலிங்ல வந்து அந்த த்ரெட்டனிங் ஃபேக்டர் வந்து சுத்தமா இல்ல. யார் பேங்கபிளா யாரு 4 ஓவர் போடுவா அப்படின்னாலே என்னால ஒருத்தர் வந்து பிக் பண்ண முடியல. ஜீசான் அன்சாரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஹர்ஷல் பட்டேல் திடீர்னு நல்லா போடுவாரு, திடீர்னு 50 ரன் சாலிடா கொடுத்துருவாரு. உனட்கட் எப்ப கடைசியா நல்லா போட்டாருன்னே தெரியல. அதே மாதிரி வந்து லிவிங்ஸ்டன் வச்சு ஒரு 2 ஓவர் நடுவில் வந்து ஓட்டலாம்.
பேட் கமின்ஸ் பதிலா யாரை கொண்டு வராங்களோ ஈஷான் மலிங்காவை நான் ட்ரஸ்ட் பண்றேன். 4 ஓவர் கண்டிப்பா போட்டுருவாரு. அந்த லேட்டர் வந்து அவர் கொஞ்சம் ரிவர்ஸும் ஆகும். ஸோ போன டோர்னமெண்ட்ல வந்து சூப்பரா போட்டாரு. ஆக்சுவலி அந்த எஸ்ஆர்ஹெச்சோட பேகன்ல வந்து ஒரு கம்பேக் கொடுத்தது ஈஷான் மலிங்கா ஒரு மெயினான ரீசன். ஆனா இந்த லெவன்ல அவருக்கு சான்ஸ் இல்ல. பவுலிங் என்னை பொறுத்தவரையும் இந்த டீம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஏன்னா ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சீசன் அன்சாரி லாஸ்ட் இயர் கொஞ்சம் சுமாரா பண்ணாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஒரு ஐபிஎல் லெவல்ல ப்ரெஷர் பயங்கரமா விடுவோம். நல்ல அதுவும் இவங்க ஆடுற கிரவுண்ட் வந்து நல்லா இதுவா கொடுத்துருவாங்க, பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருவாங்க. ஸோ அடி 2 மேட்ச் அடி வாங்கினா கை இழுத்துக்குவோம். ஸோ ஸ்பின்னர் கொஞ்சம் கஷ்டம் தான். ஹர்ஷ்தீப்பும் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ஐபிஎல் ஸ்டேஜ்ல ஆடும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கும். ஸோ இன்டர்நேஷனல் லெவல் பிளேயர்ஸ்லாம் வந்து ஆடுறாங்கன்றப்ப எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கும். ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டும் வீக்கா தான் இருக்கு. லிவிங்ஸ்டன் இல்லாட்டி அந்த கமிண்டு மெண்டிசன்னா அவங்க கொஞ்சம் டீசெண்டா போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல ஓகே. பட் மற்றபடி இப்போ ஸ்பின் வீக்கா இருக்கு. அப்புறம் பாஸ் பவுலிங்ல பார்த்தோம்னா பேட் கமிங்ஸ் இல்லை. முனட்கட்டு ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பயர்டு தான். ஹர்ஷல் பட்டேலும் அந்த ஒரு டைம் பீக்ல இருந்தார்ல, ஆர்சிபிக்கு பர்பிள் கேப் ஹோல்ட் பண்ணார்ல, அதுக்கு அடுத்த சீசன்ல இருந்தே கம்ப்ளீட்டா எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அவர் எந்த மாதிரி எப்பப்போ ஸ்லோவரும் போடுறாரு, அந்த ஸ்லோவரையும் புக் பண்ணிட்டாங்க. ஸோ ஈஸியா அவரை அடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாவே பயங்கர எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். அந்த பவுலிங்ல பெருசா ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. இப்போ லாஸ்ட் இயர் வந்து நீ அந்த ஈசான் மலிங்கா லேட்டர் ஆஃப் வந்து ஒரு சான்சஸ் கிடைச்சது. கிடைக்கிறப்பலாம் சூப்பரா பண்ணாரு. ஒரு மேட்ச்லாம் தனியா தான் ஜெயிச்சு கொடுத்தாரு அவரோட பவுலிங் ஸ்பெல்னாலேயே. ஸோ அந்த ரிவர்ஸ்லாம் அவருக்கு சூப்பரா ஆச்சு லாஸ்ட் ஒரு ஃபியூ ஓவர்ஸ். ஸோ பவுலிங் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு இந்த டீம். மேக்ஸிமமே பவுலிங் லைனப்ல வந்து கொஞ்சம் நீங்க என்னதான் இருந்தாலும் அந்த ப்ரூவனா எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் ஒரு சீசன் போட்டாரு. அந்த சீசன்ல அவர் விக்கெட்ஸ் எடுத்ததுனாலுமே ரன் லீக் பண்ணிடுவாரு. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க மெயின் அட்டாக்கே வந்து இவங்க 2 பேர் தான் இந்தியன் பவுலர்ஸ் நம்பி போறாங்கன்றப்போ எப்படி இருந்தாலும் அது கொஸ்டின் வருது. ஓகே, எந்த அளவுக்கு அவங்களால எஃபெக்டிவா இருக்க முடியும்? ஏன்னா இவர் ரன் லீக் பண்ணுவாரு, உனட்கட்டுமே ரன் லீக் பண்ணுவாரு. முன்னாடியாவது விக்கெட்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு ஹர்ஷல் பட்டேலுக்கு. இப்பவுமே ஓகே, லைக் 5 மேட்ச்ல 1 மேட்ச் 2 மேட்ச் அப்படி வருது. ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க போகுதுன்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்லயுமே இவங்க வந்து ரெகக்னைஸ்டா இன்னும் இல்ல, ஆனா நல்லா போடுவாங்க. 2 பேருமே குறை சொல்ல முடியாது. ஜீசன் அன்சாரி போன வாட்டி நல்லா போட்டிருந்தாரு. ஹர்ஷ்தீப்புமே வந்து லாஸ்டா சான்ஸ் கிடைச்சது, அப்போ கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த கான்பிடன்ஸை கொடுப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் லைக் அகைன் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க நல்லா கூட வர சான்ஸ் இருக்கு. அதே நம்ம பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பாத்துருவோம். ஃபாரின் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ஜாக் எட்வர்ட்ஸ் அவர் ரூல்ட் அவுட். ஸோ அவருக்கு யாரை ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க போறாங்க அப்படின்ட்டு தெரியல. பிரைடன் கார்ஸ் இருக்காரு, டீசென்ட் ஆல்ரவுண்டர், பவுலிங் ஆல்ரவுண்டர், பட் ரொம்ப டீசென்ட் தான். ஈஷான் மலிங்கா இருக்காரு, ப்ரூவன் ஃபார் எஸ்ஆர்ஹெச். பட் அவருக்கு இந்த பிளேயிங் லெவன்ல இடம் கிடைக்குமா, வெயிட் பண்ணி பார்ப்போம். பேட் கமின்ஸ் இந்த இடத்துல அவருக்கு தராங்களான்ட்டு. கமிந்தும் மெண்டிஸ் அகைன் ப்ரூவன். பட் லிவிங்ஸ்டன் இருக்கும் போது அவருக்கு இடம் கிடைக்குமானா தெரியல. ஒருவேளை லிவிங்ஸ்டன் ஹாஃப் வே த்ரூ த சீசன் நல்லா பண்ணனா கமிந்தும் மெண்டிஸ் ஆடலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு அமித் குமார் அப்படின்ட்டு ஒரு லெக் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க, உள்ள சான்ஸ் கிடைக்காது. ஓன்கார் தர்மாலே அப்படின்ட்டு ஒரு ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க, அவருக்குமே வந்து சான்ஸ் கிடைக்காது. ஷக்கீப் ஹுசேனுக்கும் சான்ஸ் கிடைக்காது. வேற யாரு, சிவங்குமார்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க, அவருக்கும் பெருசா சான்ஸ் கிடைக்காது. ஸ்மரன் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க கர்நாடகாவுக்கு. ரஞ்சி செம்ம பர்ஃபார்மன்ஸ், ரொம்பவே கிளினிக்கலா ஆனாரு. 950 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு ரஞ்சில, 86 ஆவரேஜ். ஸோ வந்து செம பேட்ஸ்மேன். ஆனா அபிஷேக் சர்மா அண்ட் இஷான் கிஷான் இருக்கும் போது இவருக்கு அந்த டீம்ல சான்ஸ் கிடைக்குமானா வெரி டவுட்ஃபுல். ஒருவேளை அவங்க 2 பேர்த்துல இருக்காது ஒருத்தர் இன்ஜுரி ஆனா மேபி இவருக்கு லைக் அப்படியே டைரக்டா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அகைன் சலீல் அரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்காரு பஞ்சாப்ல இருந்து. செம்மையான ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஹிட்டர், லோயர் டவுன் ஆர்டர் பேட்ஸ்மேன். ரஞ்சி டிராஃபில ஒரு 458 ரன் அடிச்சார், லோயர் டவுன் வந்து 41 ஆவரேஜ். ஸ்மார்ட்லயும் 358 ரன்ஸ், 71 ஆவரேஜ். டீசென்டான விஜய் ஹசாரே. ஸோ அவருமே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேன். ஒருவேளை கிளாஸனுக்கு நல்லா போல இந்த சீசன்னா இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். மற்றபடி பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துமே ஃபாஸ்ட் பவுலிங் அதுலலாம் பெரிய அவ்வளோ இம்ப்ரெசிவான டேலண்ட்லாம் யாருமே இல்லை. ஸோ ஓகே, அதான் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் நீ சொல்ற மாதிரி எனக்குமே அவ்வளோ இம்ப்ரெசிவா இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா பிரைடன் கார்ஸ்லாம் பேட் கமிங்ஸ் லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்டான்னு கேட்டா கிடையாது. ஈசான் மலிங்காவுமே கிடையாது. ஏன்னா பேட் கமிங்ஸ் பேட்டிங்லேயும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. நல்லா அவருக்கு பூம்ராலாம் ஒரு சீசன் போட்டு வெளியே இழுத்தாரு. ஸோ பேட்டிங்லேயும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இல்லை, ஒரு கொஞ்சம் ஒரு 1-2 6 அடிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பண்ணா கூட ஈசான் மலிங்காவும் சான்ஸ் இல்லை. பிரைடன் காஸ் கொஞ்சம் பேட்டிங் ஆடுவாரு, ஆனா பவுலிங்ல நம்ப முடியாது, அவ்வளோ இதுவா சொல்ல முடியாது. பேட் கமிங்ஸ் ரேஞ்சுக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஸோ பவுலிங்ல எனக்கு கண்டிப்பா ஒரு லூப் ஹோல் தெரியுது ஓவராலாவே. இல்ல ஒருவேளை அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேபி கொஞ்சம் நல்ல பேஸ் போடுற இந்தியன் பவுலர் வேணும்னா
ஷக்கீப் ஹுசைன் ட்ரை பண்ணாங்க. 140 போடுவாரு, நல்லா ஃபாஸ்டா போடுவாரு. ஸோ வந்து அவரை ட்ரை பண்ணலாம். ஆனா வந்து டைரக்டா அவரை உள்ள கொண்டு வர முடியுமா? ஸ்டார்டிங்லேயே எடுப்புல ஒரு பிளேயிங் லெவன்னா டவுட். உனட்கட் பயங்கரமா அடி வாங்குறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க எப்படியும் கொஞ்சம் சான்ஸ் அவங்க 2 பேரும் கொடுத்து பார்ப்பாங்க. கண்டிப்பா 2 பேரும் அடி வாங்குவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி வரப்போ எனக்கு ஆஃப்ல வந்து புது பவுலருக்கு போய் தான் ஆகணும்னு தோணுது ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. இருந்தாலும் எனக்கு தெரியல, லைக் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. அது உனட்கட்லாம் அவ்வளவு இயர்ஸா விளையாடிட்டு இருக்காரு. பட் இன்னுமே வந்து அவர் லைக் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது பெருசா பண்ணுவாரான்னு கேட்டா இல்ல. பட் ஆனா இருந்தாலுமே எல்லா டீமும் அவர் எல்லா வருஷமும் நிறைய டீம் போயிட்டு வந்துட்டாரு. பாக்கலாம் எனக்கு தெரியுது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல புது பவுலர்ஸ்க்கு இப்போ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு வந்துடும். உங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் வந்து சொல்லுங்க. பிரவீன் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நல்லா விளையாடுறவங்க தான் ப்ரோ. பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் இல்ல போவாங்களோ அப்படின்ட்டு. ஏன்னா பேட் கமின்ஸ் இல்ல ஸ்டார்டிங்லேயே. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மிஸ் தான். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் மேட்சஸ் தோத்துட்டா திரும்ப அந்த கம்பேக் கொடுத்து வரதுலாம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு டாப் 4க்கு கஷ்டம் தான், வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நானும் அதுதான் சொல்றேன். ஏன்னா வெரி எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பேட்டிங். ஆனா வந்து வெரி ஒன் டைமென்ஷனல். சக்கையா வந்தோடனே வீசுற மாதிரி ஒரு பேட்டிங். அது நான் அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க 250 அடிக்கிறாங்களா இல்ல 130 அடிக்கிறாங்களாங்கிறது அவங்க அப்ரோச்ல தான் இருக்கு. ஸோ வந்து அவங்க அப்ரோச்சையும் மாத்திக்கிற மாதிரி தெரியல. ஸோ வந்து எனக்கு பெருசா அதுலயே உடன்பாடு இல்லை. அகைன் பவுலிங் அவங்க எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி ரன் கொடுத்துற மாதிரி தான் ஒரு பவுலிங் வச்சிருக்காங்க. புதுசா யாராவது எடுத்துட்டு வந்து பவுலிங் போட விட்டாலுமே அவங்களுமே எந்த அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் ஐபிஎல்ல எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஐ டோன்ட் திங்க் தே வில் மேக் இன்டு த பிளே ஆஃப். நானும் பிளே ஆஃப் வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் 4 பொசிஷனுக்கு தான் காம்படிஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எந்த பொசிஷன்ல முடியறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பவுலிங் சுத்தமா இல்லை. இவங்க பேட்டிங் நல்லா இருந்தாலும் ஆப்போசிட்ல வரவங்க பவுலிங் நல்ல பவுலிங் வச்சு தான் வருவாங்க. ஸோ இவங்க பேட்டிங்கை சுருட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோ, இங்க ஆல்ரெடி பவுலிங் வீக்கா தான் இருக்கு. ஆப்போசிட்ல பேட்டிங் டீசெண்டா போனாலும் ஜெயிச்சு போயிடுவாங்க. ஸோ அந்த டீம் கொஞ்சம் இந்த வருஷம் போறதா லாஸ்ட் டைம் கூட எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. இந்த டைம் அதுவுமே இல்லை. ஏன்னா பவுலிங் இந்த வாட்டி போன வருஷம் இருந்த அளவு கூட இந்த வாட்டி இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஷமி இருந்தாரு, போன வருஷம் அடி வாங்கினாரு. இருந்தாலும் ஷமி மாதிரி ஒரு பிளேயரு எப்படி வேணா மேட்ச் திருப்பாரு. ஸோ எனக்கு இந்த வருஷம் ரொம்பவே வீக்கா தான் தெரியுறாங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல. அதனால பிளே ஆஃப்லாம் வரமாட்டாங்க. லாஸ்ட் 4 பொசிஷனுக்கு தான் காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம அப்படியே மூவிங் ஆன் மும்பை இந்தியன்ஸ்க்கு போயிடுவோம். ஒரு போன வாட்டி வந்து டோர்னமெண்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னு அப்படியே மும்பை இந்தியன்ஸ்னா என்ன அப்படின்ட்டு காட்டினாங்க. வந்து வரிசையா அடிச்சாங்க, எல்லா டீமே அடிச்சாங்க, வரிசையா அடிச்சுட்டு பிளே ஆஃப் வந்தாங்க. பிளே ஆஃப்ல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் அதுல வந்து போயிடுச்சுன்னா என்னோட பிலீஃப் இன்னுமே அது மட்டும் அந்த சாண்டரோட ஒரு ஃபுல் கோட்டா முடிச்சிருந்தா அவங்க நேரம் இன்னும் பிளே ஆஃப்ல வந்து ப்ராக்ரஸ் ஆயிருப்பாங்க. பட் அந்த மிஸ்டேக்கால முடிஞ்சு. பட் மும்பை இந்தியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் மும்பை இந்தியன்ஸ், த ஓஜி கடப்பாறை சைடு. அவங்க பேட்டிங் வந்து அந்த பழைய மும்பை இந்தியன்ஸ் அந்த டிராஃபி ஜெயிச்சப்ப இருந்த லைனப்பை எப்படியோ அடிச்சு பிடிச்சி கொண்டாந்து சேர்த்துட்டாங்க. அந்த பிளேயிங் 11 கிட்டத்தட்ட அந்த பிளேயிங் 11 வந்துட்டாங்க. ஸோ நான் அப்படியே பிளேயிங் 11 போடுறேன். பிளேயிங் 11 ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டி காக் டு ஓப்பன், சூரியகுமார் யாதவ் அட் நம்பர் 3, திலக் வர்மா நம்பர் 4, ஹர்திக் பாண்டியா நம்பர் 5, நம்பர் 6 நமந்தீர், நம்பர் 7 வில் ஜாக்ஸ் போட்டிருக்கேன், நம்பர் 8 சாண்டர். ஸோ நம்பர் 8 வரையும் பேட்டிங் இருக்கு. இவங்க பேட்டிங் ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்லுங்க. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து ஃபிட்டர் வெர்ஷன்ல வராரு. இந்த வாட்டி நம்ம பார்த்தாலே ரோஹித் சர்மாவா அப்படின்ட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்டா பார்த்துட்டு இந்த வாட்டி ரோஹித் சர்மா பார்க்க ரொம்ப கான்பிடென்டாவே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா இந்தியாவுக்கு ஆடுறப்பவுமே வந்து ஆஸ்திரேலியா கூட நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா இந்த வாட்டியும் ப்ரோ இன்டென்ட் அதை கொண்டு வந்ததே பெருசா அவர் தான். ஸோ அதே இன்டென்ட்ல தான் அவர் போக போறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இந்த வாட்டி பிளஸ் என்னன்னா அவங்க குவிண்டன் டி காக்க பேஸ்லயே தூக்கிட்டாங்க. ஏற்கனவே வந்து அவர் மும்பைக்கு ஆடினதுனால இவருக்கும் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு சிங்க் இருந்தது நல்லாவே. சோ எனக்கு தெரிஞ்சு அது இந்த வாட்டி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா திலக் வர்மாவுமே நம்ம நிறைய வாட்டி பாத்துருக்கோம் ப்ரோ. எனக்கு இந்தியாவை விட மும்பைக்கு அவர் ஆடினதுல எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. நிறைய வாட்டி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஓன் பண்ணி விளையாடுறதுல எனக்கு தெரிஞ்சு அவர் அர்லியாவே வந்திருக்காரு. அவர் டீம்ல வந்தது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. ஆனா ஸ்டார்டிங்ல வந்தோடனே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓன் பண்ணி காமிக்கிறன்ற மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணாரு. அதுல இருந்து தான் அவர் நெக்ஸ்ட் இந்தியா டீமுக்கு போயிருந்தாங்க. இந்தியாவுக்குமே வந்து அவர் நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு ஏதாவது ஸ்டார்டிங்ல அடி வாங்கினாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு சைட்ல அவர் நின்று எடுத்துட்டு போற அளவுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. அதை தான் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவ் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன். ஸோ ஆப்வியஸா அந்த கான்பிடன்ஸ் அப்படியே கொண்டு வருவாருன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பேட்டிங்ல போன வருஷமே பார்த்தா இந்தியாவுக்கு வரல, பட் மும்பைக்கு போன வருஷமே வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டியுமே அவரு நல்லா பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். அங்க இருந்து
நெக்ஸ்ட் பார்த்தா ஹர்திக் பாண்டியா லைக் கண்டிப்பா ப்ரோ எந்த வாட்டியும் போன வாட்டி ஆர்சிபி கூட ஒரு நாக் ஆடி இருப்பாரு. பார்த்ததுல பாதி வந்து குருணால் பாண்டியா அவருக்கு லிட்டரலா ஒரு போட்டி போயிட்டு இருந்தது. லிட்டரலா ஹர்திக் பாண்டியா நின்று மேட்ச் முடிச்சிருவாருன்ற மாதிரி ஒரு பயத்தை காமிச்சாரு. சோ அந்த பயத்தை காமிக்கிற மாதிரி எப்பவுமே ஹர்திக் பாண்டியா வந்தா ஆப்வியஸ்லி பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அந்த பிரஷர் வரும். சோ அந்த மாதிரியான பேட்ஸ்மேன் தான் அவரு. பேட்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு. எனக்கு என்னன்னா டூ மெனி ரிசோர்சஸ், அதுதான் லாஸ்ட் இயர் உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்தது. ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்ல டீம், ஆனா ஜெயிக்க ஃபர்ஸ்ட் வின் இருக்கவே ரொம்ப லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப லேட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் உள்ளேயே வந்தாங்க. ரொம்ப லேட்டா தான் வெற்றிஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஜெயிச்சாங்க. ஏன்னா அவங்க எப்படி ஓப்பனர்ஸ் ஓகே சீல்டு குவிண்டன் டிகாக்கும் ரோஹித் சர்மாவும், அதுக்கப்புறம் நம்பர் 3 நம்பர் 4 வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ்ல யார் அவுட் ஆறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சஃபில் பண்றாங்க. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். அதுக்கப்புறம் நமந்தீரை ஒரு சில டைம் ப்ரொமோட் பண்ணி மேல அனுப்புறாங்க, வில் ஜாக்ஸை மேல அனுப்புறாங்க, ஹர்திக் பாண்டியா திடீர்னு அவரு மேல வந்துடுறாரு. ஸோ டூ மெனி ரிசோர்சஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னே தெரியல. நிறைய சஃபில் நடக்குது. அது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய கன்சர்னா இருக்கும். மற்றபடி என்னன்னா எனக்கு இப்போ இந்த கேப்டன்சி மாறுச்சுல ரோஹித் சர்மால இருந்து ஹர்திக் பாண்டியா, கேப்டன் மட்டும் நல்லா பண்ணா பார்த்தாது, நல்லா லீட் பண்ணா பார்த்தாது, கூட இருக்க டீம் மெம்பர்ஸும் கேப்டனா அக்செப்ட் பண்ணிக்கணும் புது கேப்டனை. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஒரு டீம் ப்ராசஸ் பண்றது, ப்ராக்ரஸ் ஆகுறது. அதனாலதான் லாஸ்ட் இயர் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியா போர் கேப்டன்சி சொல்ல முடியாது. பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அவர் கேப்டன் அவர் சொல்றது நடக்கணும். அப்படி நடக்கலன்னு நான் சொல்ல வரல, பட் அந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு டீமை வச்சுட்டு போராடி தான் பிளே ஆஃப் வராங்கன்னா அங்கேயே தெரியுது ஏதோ ஒன்று கோஆர்டினேஷன் தான் மிஸ் ஆகுது. ஆஸ் அ டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுல, பட் ரிசோர்சஸ் எல்லாமே இருக்கு, பேக்கப்பும் இருக்கு, பவுலிங்கும் நல்லா இருக்கு, பேட்டிங் நல்லா இருக்கு, ஆல்ரவுண்டர் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் டிக் தான். ஆனா ஒரு டீமா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் தான் கன்சர்ன் லாஸ்ட் இயர். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த வருஷம் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் இவர் சொன்ன மாதிரி தான் ரோஹித் சர்மா வந்து ஐபிஎல்ல வந்து அவ்வளோ பெருசா ரீசெண்ட் டைம்ஸ் வந்து அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க முடியுது இல்லை. பட் இப்போ வந்திருக்க ரோஹித் சர்மா வந்து ஒரு எனக்கே நல்ல ஒரு ப்ராமிஸ் தெரியுது. இந்த வருஷம் ஏதோ நல்லா பெருசா அடிப்பாரு அப்படின்ட்டு எனக்கு பார்க்கும் போதே தோணுது. அகைன் இந்த வருஷம் அவங்க ஸ்லோ ஸ்டார்டாலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே கேகேஆரோட கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அந்த மேட்ச். ஸோ வந்து டோர்னமெண்ட் வில் ஸ்டார்ட் வித் வின் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. அகெயின் பேட்டிங் ஆர்டர் மொத்தமா நல்லா கடப்பாறையா தான் வச்சிருக்காங்க. பட் ப்ரோ சொன்ன மாதிரி தான், ஏன் ரூதர்ஃபோர்டு வந்து ட்ரேட்ல எடுத்தாங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ஏன் அவர் ஆட வைக்க மாட்டாங்க? எனி ரீசன்ஸ்? ஒருவேளை அந்த ஆஃப் ஸ்பின் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன் ரெண்டுமே வச்சுக்கணும்னு பார்ப்பாங்களா, இல்ல ஒரு சில மேட்ச் மேபி ரூதர்ஃபோர்டையும் ஆட வைப்பாங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு ரூதர்ஃபோர்டுக்கு வேற வில் ஜாக்ஸ் தான் பேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வில் ஜாக்ஸ் தான் ஸ்டார்டிங்ல வச்சு கொண்டு போவாங்க. சப்போஸ் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா, ஏன்னா பேட்டிங் ஆர்டர் கண்டிப்பா சஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. லேட்டர் ஆஃப் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் ஆட வந்தா அவர் 10-15 பால்ஸ் தான் ஆடுவார்னு வச்சுக்கோங்க. லேட்டா வந்தா அந்த 10-15 பால்ஸ்ல அவர் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாருன்னு பார்ப்பாங்க. சப்போஸ் அந்த அளவுக்கு பண்ண முடியல, அவரால் ஹிட் பண்ண முடியல, பெருசா சிக்ஸஸ் அடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ரூதர்ஃபோர்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பவர் நமக்கு தெரியும், வெஸ்ட் இண்டியன் பவர். ஸோ இவரு பர்ஃபார்ம் பண்ணலன்னா தான் அவர் போவார். ஏன்னா ரூதர்ஃபோர்ட் பவுலிங்லாம் சொல்ல முடியாது, இவர்கிட்ட பவுலிங் இருக்கு. சப்போஸ் யாருக்காவது ஆஃப் டே இருந்துச்சுன்னா இவரை வச்சு ஒரு 2 ஓவர் தள்ளிட முடியும். நம்ம லாஸ்ட் இயர் நல்லாவே பார்த்துருக்கோம். அது மும்பை இந்தியன்ஸ் சொல்லவே தேவையில்லை, எப்போ எந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியும். அங்க கோச்சிங் டிபார்ட்மெண்ட் ஜெயவர்தன் எடுத்துருந்தும் கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துடும். பவர் பிளேல சப்போஸ் ஏதோ ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நல்லா போயிட்டு இருக்காருன்னா டக்குன்னு ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனா வில் ஜாக்ஸை கொண்டு வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க லாஸ்ட் இயரே நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் கண்டிப்பா ஹோல்ட் பண்ணுவாங்க, வில் ஜாக்ஸ் கண்டிப்பா வச்சுப்பாங்க. ஸோ அப்படியே பவுலிங் போயிருவோம். பவுலிங் அகெயின் வில் ஜாக்ஸ், சாண்ட்னர், பும்ரா ஒரு ஓவர் சீல்டு, தீபக் சஹர் அவர் எப்படி யூஸ் பண்ண போறாங்க, அவரோட இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வேற அவருக்கு நிறைய இருக்கு, அதுவுமே பார்க்கணும். ஸோ வந்து தீபக் சஹர் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். ட்ரெண்ட் போல்ட் வெரி குட் பவுலர். இதுல ஓப்பனிங் பவுலிங்ல வந்து செம பவுலர், ஏன்னா டெத்துல வந்து பயங்கரமா அடி வாங்குவாரு. பட் எந்த அளவுக்கு ட்ரெண்ட் போல்ட் எஃபெக்டிவா இருப்பாரு, வருஷம் நல்லா போட்டு தான் இருக்காரு. ஆனா முன்னாடிலாம் வந்து ட்ரெண்ட் போல்ட்னாலே ஓப்பனிங் வந்து ஃபர்ஸ்ட் 3 பால்ல ஒரு விக்கெட் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா வந்துட்டு இப்ப அந்த எஃபெக்ட் வந்து எனக்கு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. பட் ட்ரெண்ட் போல்ட் இஸ் ட்ரெண்ட் போல்ட். ஹர்திக் பாண்டியா அவருமே நல்லா பவுலிங் போட்டிருக்காரு, இந்தியாவுக்குமே செம்மையா பவுலிங் போட்டு கொடுத்தாரு. அண்ட் இம்பாக்ட் பிளேயரா ஐ திங்க் ஷர்துல் தாக்கூரை தான் கொண்டு வருவாங்க. போன வாட்டி அஸ்வினி குமார் ஆடினாங்க. அஸ்வினி குமார் வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து எங்கேயுமே பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அந்த அதர் ஹேண்ட் வந்து ஷர்துல் தாக்கூர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு ஸ்மாட், அவ்வளோக்கா ஸ்மாட் பெருசா இல்லை. பட் வந்து விஜய் ஹசாரேல வந்து 5 மேட்ச்ல வந்து 11 விக்கெட் எடுத்தாரு, சூப்பரா போட்டாரு. விஜய் ஹசாரேல சூப்பரா போட்டாரு, ரஞ்சிலையும் டீசெண்டா போட்டிருக்காருங்கும் போது எக்ஸ்ட்ரா நாடு வந்து ஷர்துல் தாக்கூருக்கு தான் போகும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இம்பாக்டா வந்து ஷர்துல் தாக்கூரை கொண்டு வருவாங்க. ஸோ வந்து இது எப்படி இருக்கு இந்த பவுலிங்? இந்தியாவுக்கு அந்த 2 பவுலர் போட்ட பவுலர் தான் அந்த 8 ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு சீல்டு ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஹர்திக் பாண்டியாவே இந்த வாட்டி ஓவர்ஸ் எல்லாம் அந்த 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. ஸோ அதே மாதிரி
அவங்களுக்கு ஒரு இந்த வாட்டி ஒரு என்னன்னா அவங்க எப்படி சொதப்பி வச்சாலும் அந்த 4 ஓவர் போட்டு ஒருத்தவங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. எவ்வளவு டேமேஜ் ஆனாலும் பண்ணி வைக்கட்டுமே, கடைசியா எடுத்துட்டு வந்து தம்பி என்ன பண்ணி வா நீ போட்டு கூட நான் பார்த்து எப்படியாவது இந்த மேட்ச் இப்படி கஷ்டமா இருக்கு இதை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு ஆளை வச்சிருக்காங்க பும்ரா. சோ அதனால வந்து இன்னுமே வந்து எனக்கு போல்ட்டுக்கு நம்ம சொல்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே கொடுத்துடலாம் ப்ரோ. டெத் வரைக்கும் அவரை வச்சு இது பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு எஃபெக்டிவா இருக்க போகுதுன்னு தெரியல. அவருக்கு நல்லா போகுது, ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட் எடுக்கிறாருன்னா அப்பவே அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்லயே 3 ஓவர் கொடுத்துட்டு அப்பயே அவரை வச்சுட்டு லைக் அவர் பின்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சு பும்ராவே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பும்ரா ஹர்திக் பாண்டியாவே இந்த நல்லா தான் போட்டாங்க இந்தியாவுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் அந்த 4 ஓவர் போடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சாண்ட்னர் வந்து நிறைய வாட்டி லைக் முக்கியமான விக்கெட்ஸ் நிறைய எடுத்திருக்காரு ப்ரோ. ஸோ அதே மாதிரி அவர் வந்து எக்கனாமிக்கலா இருப்பாரு. நம்ம வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் தான் எனக்கு இனிமே தோணும். சிஎஸ்கேல இருக்கப்பயுமே சரி அவர் எந்த அளவுக்கு ஃபுல்லா யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஆனா அவர் ஒரு நல்ல ரிசோர்ஸ். எனக்கு தெரிஞ்சு மும்பை அந்த மாதிரி நல்ல ரிசோர்ஸ் மும்பை கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அவர் டெலிவர் பண்ணிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு டெத் ஓவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலா ட்ரெண்ட் போல்ட் வந்து எல்லா மேட்ச்லாம் அடி வாங்கினது இல்லை டெத் ஓவர்ஸ்ல. இப்போ ஒரு ஓவர் ஹோல்ட் பண்ணிக்கலாம், 3 ஓவர் பவர் பிளேயர் போட்டு இல்லாட்டி 2 ஓவர் பவர் பிளேயர் போட்டு மிடில் ஓவர்ல ஒரு ஓவர் போட்டு ஒரு ஓவர் வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒரு 4 ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் போட்டுக்கலாம். 16th ஓவரோ 17th ஓவரோ. பூம்ரா 2 ஓவர், ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர். அந்த 4 ஓவர் பிரச்சனையே இல்லை. ஹர்திக் பாண்டியா 1, ட்ரெண்ட் போல்ட் 1, பூம்ரா 2 இப்படி போறதுதான் கரெக்ட். ட்ரெண்ட் போல்ட் அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ் பண்ணி, ஏன்னா தீபக் சகர் தான் ஃப்ரண்ட் லைன் பவுலரா இருப்பாரு. தீபக் சகரும் ட்ரெண்ட் போல்ட்டும் அந்த பவர் பிளேல. தீபக் சகர் வந்து 3 ஓவர் முடிச்சே ஆகணும். ஏன்னா தீபக் சகரை டெத் ஓவர்ல போடுறது ரிஸ்கா இல்ல ட்ரெண்ட் போல்ட்டை போட விடுறது ரிஸ்கா? தீபக் சகர் போட விடுறதுதான் ரிஸ்க். அடிச்சு போடுவாங்க. பேசும் அந்த அளவுக்கு இல்ல, ஒரு வேரியேஷனும் இருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தீபக் சகர் ஒரு 3 ஓவர் ஓட்டிக்கணும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல. அதுல ட்ரெண்ட் போல்ட் ஒரு 2 ஓவர் நல்லா கிடைச்சுன்னா அவரும் 3 ஓவர் ஓட்டிட்டு லாஸ்ட்ல ஒரு ஓவர் மட்டும் வச்சுக்கலாம் ட்ரெண்ட் போல்ட். ஏன்னா ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒரு சில மேட்ச் அடியும் வாங்கியிருக்காரு சொல்ல, பட் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த ஸ்லோ யார்க்கரும் போடுவாரு. ஸோ அந்த மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணா எனக்கு இந்த பவுலிங் லைனப்ல ஒரே ஒரு குறை மட்டும்தான் தெரியுது. முன்னெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த ராகுல் சகர்லாம் இருந்தார்ல லெக் ஸ்பின்னா இருக்கும்போது, ஸோ நல்ல யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து ரொம்ப மோசமா ஆடுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து நல்லா எக்கனாமிக் ஸ்பீடும் போடுவாரு. எப்போ விக்கெட் வேணுமோ அந்த மிடில் ஓவர்ஸ் வந்து நல்லா கண்ட்ரோல்டா வச்சிருப்பாரு. இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாவே பார்த்தா ஒரு லெக் ஸ்பின்னர் நல்ல லெக் ஸ்பின்னரே வந்து மும்பை இந்தியன்ஸ் இல்லை. இப்போ ஏதோ சாண்ட்னர் வந்திருக்கிறதுனால வச்சு ஓட்டுறாங்க, கொஞ்சம் கண்டெயின் பண்ணி கொடுக்கறதுனால. மற்றபடி ஸ்பின்னர்ஸ்ல கொஞ்சம் வீக்கா தெரியுது. மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்கரா இருக்கு. அதுல சாண்ட்னர் வச்சு பூம்ரா சொல்லவே தேவை. மேபி அவங்க வந்து பீடாக் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, வான்கடையில வந்து ஸ்பின்னை விட ஃபிங்கர் ஸ்பின் தான் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இதுல பார்க்கும்போது சாண்டர் அண்ட் வில் ஜாக்ஸ் வில் பி மோர் எஃபெக்டிவ். வெளியில போகும்போது மேபி அவங்க இந்த ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணலாம். சாண்டருக்கு பதிலாக ருதர்ஃபோர்டே ஆடிட்டு அந்த மயாங்க் மார்க்கண்டே வந்து இம்பாக்டா கொண்டு வந்த நிறைய சான்சஸ் இருக்கு. அதுவுமே நல்லா நீ சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டூ மணி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படியே நம்ம இதுக்கு போயிருவோம், அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துக்கு போயிருவோம். பெஞ்ச் ஸ்ட்ரென்த்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபாரின் ஆப்ஷன்ல வந்து கார்பின் போஷ் வச்சிருக்காங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்னு பார்த்தா அகேன்ஸ்ட் இந்தியாவும் செம்மையா பேட்டிங் ஆனார் அந்த 1 டே சீரீஸ்லாம். ஸோ அவர் ஒருத்தர் இருக்காரு. ஷெர்ஃபேல் ருதர்ஃபோர்ட் பேக்கப்ல வச்சிருக்கான். மேபி நம்ம செகண்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் மாதிரி சாண்டருக்கு பதிலாக ஆட வச்சுட்டு வெளியில ஆடும்பொழுது இவரை வந்து மயாங்க் மார்க்கண்டே உள்ள கொண்டு வரலாம். வான்கடையில் ஆடும்போது சாண்டரே ஆட வைக்கலாம். ஸோ அவங்க அதுல பாத்துருவாங்க அவங்க எப்படி பண்றதுன்னு. அகைன் அல்லா கசம்பர் இருக்காரு, ஒரு ஆப்கானிஸ்தான் பவுலர். போன வாட்டியே எடுத்தாங்க, பட் அவர் வந்து இன்ஜுரியில வெளில போயிட்டாரு. அவரை பெருசா ஆட வைக்க முடியல. ஸோ வந்து அவரும் வச்சிருக்காங்க. ஸோ டீசென்டான ஃபாரின் பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. இந்தியன் பேக்கப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டேனிஷ் மல்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க. யாருக்காவது இன்ஜுரி ஆனா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. முகமது சலாவுதீன் அப்படின்ட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் நல்ல டீசென்டான ஸ்மார்ட். ஸோ அவரையும் வச்சிருக்காங்க. அதர்வா அப்படின்ட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வச்சிருக்காங்க. மயாங்க் ராவத், ரகு சர்மா, ராஜ் அங்கத் பாவா வெரி டேலண்டடு, அவர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர், அவரையுமே வச்சிருக்காங்க. அண்ட் அஸ்வினி குமார் லாஸ்ட் சீசன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இனிஷியல்ல கொஞ்சம் அடி வாங்கினாலும் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா ப்ராமிஸ் காமிச்சாரு. பட் இந்த பிளேயிங்லாம் அவருக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு டவுட் தான். ஸோ நல்ல பேக்கப்ஸாக வச்சிருக்காங்க. ஃபாரினா இருக்கட்டும், ஒரு இந்தியன் பேக்கப்ஸ் அந்த அவ்வளோவா இன்ஜுரி ஆகாது, பட் ஸ்டில் அவங்களுக்கு தேவையான பேக்கப் வச்சிருக்காங்க. ரயன் ரெக்கில்ட்டை நான் மறந்துட்டேன். குவென்டன் டிகாக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா இல்லை பெர்ஃபார்மன்ஸ்ல ஏதாவது டிப்பர் இருக்குன்னா டைரக்ட் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ரயன் ரெக்கில்டன். ஸோ வந்து எல்லாமே சீல்டா இருக்கு அவங்களுக்கு. எதுக்கு நம்ம ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரெக்கில்டனுக்கு தராம குவென்டன் டிகா கொடுத்துருக்கோம்? அவர் தானே லாஸ்ட் சீசனே நல்லா தானே ஆடினாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்சஸ் அவர் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். லேட்டரா தான் வராருன்னு நினைக்கிறேன். இல்ல அவைலபிள் தான். பட் சவுத் ஆப்பிரிக்காக்கே ரெக்கில்டன் நம்பர் 3 தானே வராரு இப்ப.
அந்த எக்ஸ்ட்ரா நாடு வந்து எனக்கு குவிண்டன் டிகாக் தான் இருக்கும்னு தோணுது. எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேற, அது அப்படி தோணுச்சு. ஆல்ரெடி ப்ரூவன் வேற. ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக்கோட ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆல்ரெடி செமையா ஒர்க் ஆயிருந்திருக்கு. அவங்க டிராஃபி அடிச்ச பார்ட்னர்ஷிப் அது. ஸோ வந்து அதுக்கு தான் போவாங்க. அவங்க பிளே ஆஃப் சான்சஸ் சொல்லிருங்க. வேலு சொல்லு. வேல் ப்ரோ சொல்றோம் ப்ரோ. சொல்லக்கூடாது. ஓகே, அதான் எனக்கு தெரிஞ்சு எம்ஐ கண்டிப்பா பிளே ஆஃப் வந்துடும். கண்டிப்பா நான் இந்த வருஷம் இந்த டாப் 2ல இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். லாஸ்ட் இயரே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நம்ம ஆர்சிபி கூட அட்லீஸ்ட் அந்த எலிமினேட்டர்ல ஆர்சிபி எம்ஐ வரும்னா பயங்கர மீம்லாம் போட்டு தள்ளிட்டு இருந்தேன். வச்சு அடிக்க விட்டாங்க. அதுல நீயும் ஒருத்தன் அடிச்சுன்றதுல. சரி, ஓகே, இந்த வருஷம் கண்டிப்பா டாப் 2ல இருப்பாங்கன்னு நான் பிலீவ் பண்றேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானும் ப்ரோ சொல்றேன், டாப் 2 தான். அவங்கள போகணும்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க டாப் 2ல இருக்கிறது அவங்க ஸ்குவாடுக்கு வந்து அவங்க டாப் 2 போகலாம் தான் அவங்களுக்கு வந்து அந்த மரியாதையே போயிடும் அந்த ஸ்குவாடுக்கு. அந்த மாதிரியான ஸ்குவாடு தான் போன வாட்டியுமே. இன்னுமே வந்து அவங்க எதனால அந்த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன் எல்லா வாட்டியும் ஒரு குழப்பத்துல போகுதுன்றது இது வரைக்கும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும், அவங்க ஸ்டார்டிங் எப்பவுமே வந்து கொஞ்சம் டிப்ல இருந்து அதுக்கப்புறம் அப்படியே லைக் ஒரு கம்பேக்ல போயிட்டு திரும்ப மேல போவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஸ்டார்டிங்ல இருந்து டாமினேட் பண்ணா எனக்கு தெரிஞ்சு அவங்க லைக் பிளே ஆஃப்ஸ்ல இருப்பாங்க, ஃபைனல்ஸ் ஆடுவாங்க. ஃபைனல்ஸ் போயிட்டா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, அதுதான் மும்பை என்னைக்குமே வந்து குறைச்சி எடை போடவே முடியாது. அவங்க மட்டமான டீம் வச்சிருந்தாலுமே அவங்கள குறைச்சி எடை போட முடியாது. இந்த டைம் வந்து போன வாட்டியே வந்திருக்க வேண்டியது. அவர் சொன்ன மாதிரி டாப் 2ல முடிக்கலன்னா அது இந்த டீமுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷனே கிடையாது. இவங்க வந்து டாப் 2ல தான் முடிக்கணும். போன வாட்டியே அங்கதான் முடிச்சிருக்கணும். பட் இந்த வாட்டி வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே டாமினேட் பண்ண போறாங்க, வச்சு அடிக்க போறாங்க வரிசையா. ஸோ வந்து ஆர்சிபியை தவிர மற்ற டீம் எல்லாம் வச்சு அடிப்பாங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ வந்து பயங்கரமான ஒரு டீம், கண்டிப்பா டாப் 2ல தான் முடிப்பாங்க. ஸோ வெரி எக்ஸைட்டிங் மும்பை இந்தியன்ஸை பார்க்க இந்த சீசன்ல. அதே மாதிரி ரோஹித் சர்மாவோட ஃபிட்னஸ் பார்க்கும்போது இந்த வாட்டி இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா அவரை உட்கார வைக்காம ஃபீல்ட்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆடியன்ஸும் சரி அவ்வளவு டிக்கெட் வாங்கிட்டு வராங்க. ஸோ ஒரு ஃபீல்ட்ல இருந்தா நல்லா இருக்கும். அவர் இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா உட்கார விடாம இருந்தா. இல்ல ஃபிட்னஸ் இல்ல, ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டன் வந்து ஃபீல்ட்ல தான் இருக்கணும். அவர் வெளியில அனுப்புறதே என்னால ஏத்துக்கவே முடியாது. போன சீசனே ஃபியூ மேட்சஸ் அனுப்புனது என்னாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. டக்அவுட்ல இருந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அது கூட அவர் நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் மீம் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஆளை உட்கார வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஓவரால் இன்னைக்கு 2 ஸ்குவாடும் பார்த்தாச்சு. வியூவர்ஸ் வந்து உங்களோட பிளேயிங் 11 எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க பேர்சனல் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுனாலும் அதுல ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் தோணுச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஹைப் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அன்டில் நெக்ஸ்ட் டைம், பை பை ஃப்ரம் ரஹ்மான் டி வில்லியர்ஸ், வேல் பிரஜேன் அண்ட் பிரவீன்.